10வது கேள்வியை பார்ப்போம். கேள்வி பாருங்கள். 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு திண்ம கோலத்தினை உருக்கி கோலத்தின் கனவளவுக்கு சமனான கனவளவில் ஒரு திண்ம செவ்வட்ட கூம்பு அதன் அடியின் ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கும் இடையுள்ள விகிதம் 2:3 ஆகுமாறு செய்யப்படுகிறது. 2 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு திண்ம கோலத்தை என்ன செய்கிறாங்க, உருக்கி ஒரு செவ்வட்ட கூம்புண்டு அமைச்சிடறாங்க. சரியா? 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு கோலத்தை உருக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செவ்வட்ட கூம்புண்டு உருவாக்குறாங்க, திண்ம செவ்வட்ட கூம்புண்டு. அப்போ இதில் எதுவும் வேஸ்ட்டாகல, இதை முழுமையாக உருக்கி அதை உருக்கின அவ்வளோத்தையும் இந்த செவ்வட்ட கூம்பு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ செவ்வட்ட கூம்பை பற்றி என்ன சொல்கிறாங்க, செவ்வட்ட கூம்போட ஆரைக்கும் அடியின் ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கும் இடையுள்ள விகிதம் 2:3. அடி 2 சென்டிமீட்டர்னு சொன்னால் செங்குத்து உயரம் என்ன வைக்கும், 3 சென்டிமீட்டர் வைக்கும். அடியின் ஆரைக்கும் செங்குத்து உயரத்துக்கும் இடையுள்ள விகிதம் 2:3. ஆனால் இவங்க இங்கே செல்லலை, 2 சென்டிமீட்டர்னு செல்லலை, நீளத்தை செல்லலை, விகிதத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. இதுக்கும் இதுக்கும் இடையிலான விகிதம் 2:3 சொல்லி. அப்போ எனக்கு அது தெரியா, ஆகவே நான் அதை போடுறேன். இதை நான் 2x எடுத்தேன்னு சொன்னால், அடியின் ஆரையை 2x எடுத்தேன்னு சொன்னால் உயரம் என்ன வைக்கும், 3x ஆக ஈக்கும். 3x ஆக ஈக்கும். இது எக்ஸ்னு எடுத்தேன்னு சொன்னால் என்ன வைக்கும், இது 3/2x ஆக ஈக்கும். ஆகவே அப்படி போட்டால் எனக்கு சுருக்கல் கஷ்டன்றதுனால இப்படி போடுற பிரச்சனை இல்லை. நான் எடுக்கிற எடுகோல் தானே, அது சுற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, வேண்டியமா எடுக்க வரும். இதை 2x எடுத்தேன்னு சொன்னால் உயரம் 3x ஆக ஈக்கும். தொடர்ந்து கேள்வியை பார்ப்போம். 2:3 ஆக இருக்குமாறு செய்யப்படுகின்றது. அவ்வாறு செய்யப்படும் கூம்பின் அடியின் ஆரை, இதில் ஆரை அடியின் ஆரை நான் எடுத்துறதுன்னா 2x. இந்த 2x எதுக்கு சமன்னு காட்ட சொல்கிறாங்க, 4/3 கனமூலம், 3 கனமூலம் இதை காட்ட சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் இப்படி செய்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு எக்ஸாமில் தருவாங்க திண்ம கோலத்தில் கனவளவு 4/3 πr கணம். இது உங்களுக்கு எக்ஸாமில் தரப்பட்ட ஒரு தரவு. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறது மிச்சம் நல்லா. செவ்வட்ட கூம்புட கனவுலக்குரிய சாப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும், 1/3 πr வர்க்கம் h. அதாவது உயரம் h-ஆகவும் அடியின் ஆரை 6-ஆகவும் உள்ள ஒரு உருளையிட கனவளோட 3 பங்காக நிற்கும் செவ்வட்ட கூம்புட கனவளவு. உருளையிட கனவளவு πr வர்க்கம் ஹெச்னு சொன்னால் செவ்வட்ட கூம்புட கனவளவு 1/3 πr வர்க்கம் h. அப்போ எனக்கு இதில் ஆரை தெரியும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இதில் கனவளவையும் சமப்படுத்த போகிறேன். சரியா? பாருங்கள், கனவளவை சமப்படுத்தினேன்னு சொன்னால் இது நான் இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். எப்படின்னு சொன்னால் 1/3 நான் இதில் r என்ன 2x எடுத்துக்கிறேன், உயரம் 3x, செங்குத்து உயரம் 3x, ஆரை 2x. அப்போ ஆருக்கு பதிலாக நான் போடுறேன் 2xின் வர்க்கம். ஆருக்கு பதிலாக 2x போடுறேன், உயரத்துக்கு பதிலாக போடுறேன் இதை ஹெச்சுக்கு பதிலாக 3x போடுறேன். இங்கே எனக்கு தரவு தெரியும் என்ன, r 2 சென்டிமீட்டர்னு தெரியும். ஆகவே ஆருக்கு பதிலாக நான் 2 போடுறேன். அப்போ 4/3 π ஆருக்கு பதிலாக நான் போடுறேன் 2 கணம். இப்போ எது சுருக்கியல் எனக்கு இந்த 3 சுருக்கிவிடும், π சுருக்கிவிடும், இந்த 4 இந்த 2 வர்க்கம் 4 சுருக்கிவிடும். அப்போ என்ன மிச்சம், 2 கணம் இங்கே மிச்சம். சமன்காங்கல் மிச்சம் யார், இந்த 2 வர்க்கம். அதாவது 4x வர்க்கத்தில் 4 வெட்டி போட்டுட்டு பேலன்ஸ் x வர்க்கம் தர 3x, x வர்க்கம் தர 3x. இப்போ நான் இதில் x எழுத மாட்டேன், எனக்கு தெரியும் 2 கணம். 2 கணம் 8. நான் சுருக்கல் அப்படியே வச்சுறேன் சுருக்கல்ல 3 x வர்க்கம் தர x என்ன, x கணம். இப்போ அவங்க கேள்வியை பாருங்கள், அவங்க காட்ட செய்கிறது எனக்கு கூம்பின் அடியின் ஆரை 4/3 கனமூலம். கூம்பின் அடி என்ன, நான் எடுத்துக்கிற தரவு கேட்ப நான் 2x தான் எடுக்கணும். இன்னைக்கு 2x இதுக்கு சமண்டு காட்டினேன்னு சொன்னால் என்னை விட சரி. அப்போ நான் இதில் எக்ஸை காண்றேன், எக்ஸை கண்டுட்டு
அதை விட நான் 2ஆல் பெருக்கிறேன். அப்போ இதில் எக்ஸ் எல்வாய் மாட்டினேன்னு சொன்னால் என்ன வரும்? எக்ஸ் கணம் சமன் 2 கணத்தின் கீழ் 3. 2 கணத்தின் கீழ் 3. ஆகவே எக்ஸ் என்ன? இந்த கணத்தை சமனுக்கங்களை கொண்டு போனால் 1 கீழ் 3 அடுக்காக போகும். அப்படி தானே? 1 கீழ் 3 அடுக்காக போகும். அப்போ இது அவ்வளோ திடம் என்ன? 1 கீழ் 3 அடுக்கு, அதாவது கணமூலம். சரியா? இப்போ இந்த 1 கீழ் 3 வந்து யாருக்கு சொந்தம்? இந்த 2 கணத்துக்கும் சொந்தம், 3க்கும் சொந்தம். அப்போ 2க்கும் நான் உடச்சு எழுதினேன்னு சொன்னால் 2 கணம் தர 1 கீழ் 3 வலுவின் வலு 3 1 கீழ் 3. அப்போ இந்த 3 சுருக்கிப்படுவோம். ஆகவே எப்படி வரப்போகுது? எக்ஸ் சமன் 2 கீழ் 3 கணமூலம். இதை 1 கீழ் 3 நான் எப்படி எழுது? எப்படி எழுதலும்? அதாவது வர்க்க மூலம் எழுதுற மாதிரி எழுதி 3க்கு சின்னொரு 3 போடுறேன். ஒன்றுமே போடாட்டி வர்க்க மூலம், இங்கே 3 போட்டேன்னு சொன்னால் கணமூலம். அதாவது 1 கீழ் 3 அடுக்கு. வர்க்க மூலம்ன்றது 1 கீழ் 2 அடுக்கு. கணமூலம்னு சொல்லிட்டு 1 கீழ் 3 அடுக்கு. கணமூலத்தை எனக்கு இப்படி 1 கீழ் 3 எழுத மேலும் அவங்க விடையில் இந்த வடிவத்தை தந்திரதுனால இந்த வடிவத்துக்கு மாற்றி எழுதுறேன். ஆகவே எக்ஸ் சமன் என்ன? 2 கீழ் 3 கணமூலம். இப்போ என்னட்டு கேட்குறது, இந்த கூம்பிட அடியில் 6, அதாவது நான் எடுத்த தரவின்படி 2x, நான் கண்டிருதுன்னா எக்ஸ். அப்போ நான் என்ன செய்யணும்? கூம்பின் அடியின் 6ஐ கேட்டால் நான் எடுத்த இந்த எக்ஸுடைய பெருமானத்தை 2ஆல் பெருக்கி எழுதணும். அப்போ இதை 2ஆல் பெருக்கினேன்னு சொன்னால் சமனுக்கு அங்கலையும் சமனுக்கு இங்கே 2ஆல் பெருக்கினேன்னு சொன்னால் 2x சமன் 2 தர 2 4, 4 கீழ் 3 கணமூலம். சரி, அதாவது கூம்பின் அடியின் 6ஐ 4 கீழ் 3 கணமூலம். இத்தன் அவங்க எனக்கு காட்ட சொல்லிடுற பெருமானம். சரியா? இதுக்கு மார்க்ஸை கொடுங்க. கனவளவு 2ஐ சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த சுருக்கலுக்கு ஒரு மார்க்ஸ், பிரதீட்டுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது வந்து இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. நீங்கள் விட எடுத்திக்கலாம், இதே மாதிரி எழுதிக்கணும் இல்லை, விட வந்திக்கணும் உங்களுக்கு சரியான விட. ஸ்டெப்ஸை பார்த்து மார்க்ஸை கொடுங்க. 3 மார்க்ஸை. விடைக்கு மார்க்ஸ் இல்லை என்ன சொன்னால் விடை வந்து கேள்வியில் தந்திக்கணும் சுட்டி எனக்கு காட்டுகின்ற கேள்விகளுக்கு நாங்கள் விடைக்கு மார்க்ஸ் கொடுக்குறோம்ல. சரி, அடுத்த ஸ்டெப்பு போவோம். அப்போ இந்த நிறுவலுக்கு 3 மார்க்ஸ் வந்தீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? 4 கீழ் 3 கலமூலம். இத்தனை நான் எடுத்த விட இதை என்ன செய்ய சொல்கிறாங்க? மடக்கை அட்டவணை பயன்படுத்தி இதில் பெருமானத்தை காண சொல்கிறாங்க. இது வந்து 6ஐ நான் 6ன்னு எடுக்கிறேனே, கும்பின் அடியின் 6ஐ கேபிட்டல் 6ன்னு எடுக்கிறேன். அப்போ இந்த கேபிட்டல் 6 என்ன செய்யணும்? மடக்கை அட்டவணை பயன்படுத்தி காணணும். எப்படி மடக்கை அட்டவணை பயன்படுத்துகிற? மடக்கை பயன்படுத்துறதுக்குள்ளே நான் இதில் இந்த சமன்பாட்டில் 2 சைடும் அடி 10 அடியாக கொண்ட மடக்கை எடுக்கிறேன். log 10 10 r சமன் என்ன? log 10 4 கீழ் 3 கணமூலம். சரி, அப்போ இதை விரிச்சு எழுதினேன்னு சொன்னால் log 10 r சமன் log 10 4 மடக்கை விதிப்படி என்ன செய்யலாம்? பிரித்தலை கழித்தல் செல்லும். அது log 10 3 கணமூலம். நான் அதை எழுதுகிறேன் 3 1 கீழ் 3 அடுக்குன்னு எழுதுகிறேன். இப்படி மெல்ஜி எழுத்தனே 3 1 கீழ் 3 அடுக்குன்னு எழுதுகிறேன். சரியா? இன்னொரு ஸ்டெப் நான் சுருக்கினேன்னு சொன்னால் log அடி 14 செய்ய இது எனக்கு எழுதலாம். எப்படி? இந்த அடுக்கை எனக்கு முன்னு கொண்டு வரையிலும் 1 கீழ் 3 log 10 3 1 கீழ் 3 log 10 3. நான் இங்கே log அடி 10 4க்கு மடக்கை பார்க்குறேன்னு சொன்னால் எதுக்கு பார்க்கணும்? 40க்கும் 0க்கும். இப்போ 40க்கும் 0க்கும் மடக்கை பார்த்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள்
இது பூஜ்ஜியத்துக்குரிய லைன். இதில் 40க்கும் பூஜ்ஜியத்துக்கும் பார்த்தேன்னு சொன்னால் 60 21. அப்போ 0.60 21. சரியா? அடுத்தது log 10 log 10 சொன்னால் எதுக்கு பார்ப்போம்? 30க்கும் பூஜ்ஜியத்துக்கும். அப்போ 30க்கும் பூஜ்ஜியத்துக்கும் நம்ம மடக்கி பார்த்தோன்னு சொன்னால் 0.47771. 0.47771. அப்போ இதை 3ஆல் பிரித்தா 0.60 21 இது மாறாது. இதை சுருக்கி நினைச்சுன்னா உங்களுக்கு வரப்போகுது 0.159. இப்போ இதில் இதை கழிச்சு என்ன சொன்னால் 0.602 0.159 கழிச்சா வரும் 0.4431. இது என்ன? log 10 6. அப்படி தான் சமாளிக்குங்க. log 10 அடி 10 6. இப்போ இதுலேருந்து நீங்கள் 6 எப்படி காணணும்? ரெண்டு சைடும் சமணக்கிங்களையும் மங்களையும் முரண் மடக்கை எடுக்கணும். அப்படி தானே? முரண் மடக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் சமணக்கிங்களை முரண் மடக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆன்டிலாக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த லாக்கும் ஆன்டிலாக்கும் இல்லா போகும். அப்போ 6 மட்டும் தான் பேலன்ஸ். இங்கே என்ன? ஆன்டிலாக் 0.443. 4431க்கு நீங்கள் இப்போ முரண் மடக்கை பார்க்கணும். 0.4431 பார்ப்போம். இன்னைக்கு 44 பாருங்கள். இத்தனை 4431க்கு மிக அருகில் உள்ள இலக்கம். அப்படி தானே? குறைஞ்ச மிக அருகில் உள்ள இலக்கம். அப்போ இது இன்னைக்கு 27 ஏன்னா 7 27 எவ்வளோ பேலன்ஸ்? 44 31 வரணும்னு சொன்னால் இன்னும் 6 பேலன்ஸ். அப்படி தானே? 6 இன்னும் அதிகரிச்சு 6 அதிகரித்து இங்கே மடக்கேட்டம் எழுதுறது வந்து 44 25. இப்போ எனக்கு தேவை வந்து 44 31. அப்போ இன்னும் 6 தேவை. அப்போ இடை வித்தியாசத்தில் பாருங்கள் 6 எங்கேக்குன்னு சொல்லி 6 ஈரது வந்து 4ன்ற குளத்தில். அப்போ வந்து எத்தனை வரும்? இங்கே 27 74. இப்போ இதில் பாருங்கள், இதில் 0 தசம் வந்து 0. அப்போ என்ன? இங்கே தசம் வாரது வந்து முதலாவது தசமதானம் 0.4431. இன்னும் தசத்தில் மாற்றம் இல்லை, முதலாவது தசமதானத்தில் தான் வரப்போகுது. சரியா? அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விடை வந்து 2.774. 2.774 சென்டிமீட்டர். ரெண்டாவது தசமதானத்தை தான் விடை கேட்டிறாங்க. அப்போ என்ன வரும்? இங்கே வந்து மூணாம் தசமதானத்தில் இருந்து வந்து 4 வந்து 5 விட குறவு. அப்போ என்ன செய்யணும்? இதில் மாற்றம் இல்லை, 2.77 சென்டிமீட்டர். இதுக்கு மார்க்ஸ் கொடுங்க. மடக்கை எடுக்கிறதுக்கு 2 சைடு மடக்கை எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. இந்த பிரித்தில் கழிச்சு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. மடக்கை அட்டவணையில் மடக்கை பார்க்குறதுக்கு ஒரு மார்க்ஸ். இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்களேன். தனித்தனி மார்க்ஸ் கொடுங்க ரெண்டுக்கும். அடுத்த சுருக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். முரண்மடக்கை பார்க்குறதுக்கு ஒரு மார்க்ஸ். முரண்மடக்கை பார்க்குறதுக்கு ஒரு மார்க்ஸ். விடைக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் 7 மார்க்ஸ் வரணும்.